Now we are dealing with chapter 2, objectives of business. The objectives of business நம்ம இதுவரை என்ன பார்த்துக்கிறோம்? Economic activity. What is economic activity? What is non-economic activity? Examples for economic activity and non-economic activity. What are the differences between economic activity and non-economic activity? In this class, we are going to see, we are going to learn the types of economic activities. பொருளாதார செயல்பாடுகளின் வகைகள். பொருளாதார செயல்பாடுகளின் வகைகள். பேஜ் நம்பர் 11 புக் எடுப்போம். Types of economic activities. Economic activities are undertaken to earn money. பொருளாதார செயல்பாடுகள் எதற்காக இருக்கிறது? To earn money. பணம் சம்பாதிக்கிறது அதனுடைய நோக்கமே. The object of economic activity is to earn money. அடுத்து சொல்றாங்க gaining financial gain or financial gain. இது சார்ந்த ஆதாயத்தை பெறுதலோ அல்லது பணம் சம்பாதிப்பது தான் இதனுடைய நடவடிக்கை முக்கிய நோக்கம் சொல்றாங்க. Economic activities are undertaken to earn money. Generally, people engage themselves in such activities on a regular basis. பொதுவாக people engage themselves தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். எப்படி? in such activities on a regular basis. ரெகுலர் பேசிஸ் ஒழுங்கான முறையில் டெய்லி நடைபெறக்கூடிய வகையில் மக்கள் தங்களை ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுத்திக் கொள்கிறார். எல்லாரும் ஏதேனும் ஒரு நடவடிக்கையில தான் இருக்கிறாங்க. ஏதேனும் ஒரு செயல்பாடு இல்லாத மனிதனே கிடையாது. அதான் சொல்றாங்க, அனைவருமே தங்களை தாங்களே ஒழுங்காக ரெகுலரா ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். and are said to be engaged in their occupations. அப்ப ஒரு நடவடிக்கை ஈடுபடுத்திக்கிறாங்க இல்லையா, அதை என்ன சொல்றாங்க? and are said சொல்லப்படுகிறதா என்ன? to be engaged in their occupation. தங்களின் தொழிலில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள் என்று சொல்லப்படுகிறது. engaged in their occupation. occupation தொழில். said to be engaged in their occupation. எல்லாரும் ஏதேனும் ஒன்று செய்யறாங்க, ஏதாவது ஒரு செய்யறாங்க. அவங்க ஏதாவது ஒன்று செய்யறாங்கல்ல, அதை என்ன செய்ய சொல்றாங்கன்னா, அவர்கள் தங்களுடைய தொழிலில் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளார்கள். தாங்கள் செய்யக்கூடிய தொழிலின் மூலம் ஏதேனும் ஆதாயம் அடைகிறார்கள். அதை தான் இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட், occupation may be classified into 3 categories. occupation தொழில் 3 வகையா பிரிக்கப்படுகிறது. சொல்றாங்க, occupation தொழில் may be classified into 3 categories based on the following. கீழ்கண்ட வகையில் தொழிலை 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1 எம்ப்ளாய்மென்ட்னா வேலைன்னு. ப்ரொபஷன் சிறப்பு தொழில் செய்பவர், சிறப்பு தொழில் அர்த்தம். அப்ப அந்த என்ன சொல்லி சொல்றாங்க? ஆக்குபேஷன் தொழிலை 3 வகையா பிரிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஒன் எம்ப்ளாய்மெண்ட், செகண்ட் ஒன் ப்ரொபஷன், தேர்ட் ஒன் பிசினஸ். பிசினஸ்னா வியாபாரம், வணிகம் அல்லது தொழில் அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னு it refers employment வேலை. it refers to the occupation in which people work for others. it refers to the occupation. இது ஒரு தொழில் என்று சொல்லப்படுகிறது, இது ஒரு வேலை என்று சொல்லப்படுகிறது. எப்படி? in which people work for others. ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்காக ஏதேனும் பணியில் ஈடுபட்டால் அது occupation அல்லது வேலை என்று அழைக்கப்படுகிறது. it refers to the occupation. இது ஒரு தொழில் in which people work for others. பிறருக்காக பணிபுரியக்கூடியது இது எம்ப்ளாய்மெண்ட். and get remuneration in the form of wages or salaries. இன்னொரு ஆளுக்காக இன்னொரு ஆள் போய் வேலை செய்யறான், அப்படி வேலை செஞ்சா அது பேர் எம்ப்ளாய்மெண்ட். அவன் வேலை செய்யறான் இல்லையா, அதுக்காக அவனுக்கு என்ன கிடைக்குது? வேஜஸ், கூலி கிடைக்குது. or salaries, சம்பளம் கிடைக்குது. what is the difference between wages and salaries? wagesனா என்னைக்கு நீங்க வேலைக்கு போறியோ அன்னைக்கு கொடுக்கக்கூடிய அன்றாட வேலைக்கு போன ஒரு ஆளு அன்னைக்கு கூலி வாங்கிட்டு வரணும் இல்லையா, அதுதான் வேஜஸ். ஒவ்வொரு மாதம் முடிவும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க செஞ்ச வேலைக்கு ரெமுனரேஷன், அதுதான் சம்பளம். எனக்கும் ஒரு டெய்லி செய்த வேலைக்கு கொடுக்கக்கூடிய ரெமுனரேஷன், உதவித்தொகைக்கு கூலி என்று பெயர். செய்யக்கூடிய வேலைக்கு மாதம் முடிந்தவுடன் கொடுக்கக்கூடியது சம்பளம் என்று பெயர். மறக்கக்கூடாது. அன்னைக்கு வேலைக்கு அன்னைக்கு காசு கொடுத்து கட் பண்ணிக்கிட்டு
It refers to the occupation in which people work for others. Employment என்ன? People work for others. பிறருக்காக வேலை செய்பவர்கள். And get remuneration. அப்படி பிறருக்காக வேலை செய்யும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? உதவி தொகை கிடைக்குது. In the form of wages or salaries. கூலி என்ற பெயரில் அல்லது சம்பளம் என்ற பெயரில் பிறருக்காக பணிபுரிபவருக்கு ஊதியம் கிடைக்கிறது. The one who is employed by others are called employee. The one who is employed by others, பிறரால் பணி அமர்த்தப்பட்டவருக்கு are called employees, பணியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மறக்காதீங்க. The one who is employed by others are called employees. பிறரால் பணி அமர்த்தப்பட்டவருக்கு பணியாளர்கள் என்று பெயர். And the one who employs others is called employer. And one who employs, பிறரை பணிக்கு அமர்த்துறாங்க இல்லையா, others is called employer. அவருக்கு வேலை கொடுத்தவர் என்று பெயர். அவர் வேலை செய்பவர், இவர் வேலை கொடுத்தவர். அப்ப வேலை யாரு? நான் வேலைக்கு போறேன் ஒரு இடத்துக்கு. இப்ப நானே அம்மாவில் வேலையில் இருக்கேன். எனக்கு பேர் என்னன்னு பேரு? எம்ப்ளாயின்னு பேரு. அவங்க இந்த அம்மா நிர்வாகம் வேலை கொடுத்துருக்கா இல்லையா, அவங்களுக்கு என்ன பேரு? எம்ப்ளாயர் பேரு. பணி கொடுத்தவர், பணியில் அமர்த்தியவர். நான் பணி செய்பவர். இப்ப டிஃபரன்ஸ் தெரியுது. எம்ப்ளாயர், எம்ப்ளாயி. எம்ப்ளாயினா வேலையில் இருக்கிறவன், எம்ப்ளாயினா வேலை கொடுத்தவன். மறந்துடாது. அதை சொல்றாங்க. It refers to occupation in which people work for others. பிறருக்காக பணிபுரிபவர். And get remuneration in the form of wages or salaries. அவர் செய்கின்ற பணிக்கு உதவி தொகையாக கூலி அல்லது சம்பளம் பெறுகிறார். The one who is employed by others are called employees. எவர் ஒருவர் பிறரால் பணிக்கு அமர்த்தப்படுகிறாரோ அவருக்கு பணியாளர் என்று பெயர். And the one who employs others, எவர் ஒருவர் பிறரை பணியில் அமர்த்துகிறாரோ அவருக்கு is called employer. பணி கொடுத்தவர் அல்லது வேலை கொடுத்தவர் என்று பெயர். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. மேனேஜர்ஸ் மேலாளர்கள், கிளர்க்ஸ் எழுத்தர்கள், பேங்க் ஆபீசியர்ஸ் வங்கி அலுவலர்கள், ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் தொழிற்சாலையில் பணிபுரிபவர்கள் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். பணியாளர்களுக்கு இதெல்லாம் உதாரணம். ஐயா சிம்பிள் உதாரணம். இப்ப அம்மா எல்லாம் நாங்கெல்லாம் டீச்சரா இருக்கோம், நாங்கெல்லாம் எம்ப்ளாயி. நல்ல கிடையாது. அப்ப அம்மா சேர்மனுக்கு என்ன பேரு? எம்ப்ளாயர். பணி கொடுத்தவர், பணி செய்பவர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், தன்மைகள் அதாவது குணநலன்கள் சொல்றாங்க பாருங்க. There is a contract existing between the employer and the employee. There is a contract existing. அங்கே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. யார் யாருக்கு இடையில? பணி கொடுத்தவருக்கும் பணி செய்வதற்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. ஒப்பந்தம் ஏற்படுகிறது. There is a contract existing. எக்ஸிஸ்ட்னா இருக்கிறது அர்த்தம். யார் யார்? between the employer and the employee. வேலை பணி கொடுத்தவருக்கும் பணி செய்வதற்கும் இடையில் அங்கே ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது. எம்ப்ளாயி பர்ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு அசைன்டு டாஸ்க். எம்ப்ளாயி பர்ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு அசைன்டு டாஸ்க். டாஸ்க்னா வேலை. அசைன்டு டாஸ்க்னா தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைக்கு ஏற்ற பணியிலே அவர் செய்கிறார். எங்களை பணி அமைச்சிருக்கிறாங்க. அப்ப எங்களுடைய டியூட்டி என்ன? நீங்களாம் போய் பாடம் நடத்துவீங்க. அதான் அசைன்டு டாஸ்க், ஒப்படைக்கப்பட்ட பணி. அப்ப பணியாளர் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியை செய்கிறார். அதான் சொல்றாங்க. எம்ப்ளாயி பெர்ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு அசைன்டு டாஸ்க். பணியாளர் ஒப்படைக்கப்பட்ட பணியை செய்கிறார். Remuneration given to employees for delivering value of services. Remuneration is given. Passive voice. பாருங்க. Remuneration is given. உதவி தொகை கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? எம்ப்ளாயிஸ் பணியாளர்களுக்கு உதவி தொகை கொடுக்கப்படுகிறது. For delivering value of services. Delivering value of services. மதிப்பு வாய்ந்த சேவைகளை அவர்கள் வழங்குவதால் அந்த சேவைக்கேற்ற ஊதியம் வழங்கப்படுகிறது. யாரால்? எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயரால் ஊதியம் வழங்கப்படுகிறது. நெக்ஸ்ட், an employee must abide by the rules and regulations of the organization. The employee must abide. Must abide. கட்டுப்படுதல் அர்த்தம். must abide கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் அர்த்தம்.
எதுக்கு? must abide by the rules and regulations of the organization. அந்த நிறுவனத்துடைய விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு அவர் நடக்க வேண்டும். இதான் யார்? எம்ப்ளாய்மெண்ட். அப்ப எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை. அதுல 2 பேர் இருக்கிறாங்க, எம்ப்ளாயி, எம்ப்ளாயர். எம்ப்ளாயினா இன்னொருவருக்காக பணிபுரியப்பவர். அப்ப பணிபுரிபவருக்கு எம்ப்ளாயி பேர், பணி கொடுத்தவருக்கு எம்ப்ளாயர்னு பேரு. பணிபுரிபவருக்கு தான் பணிபுரிவதற்கு ஏற்ற ஊதியம் வழங்கப்படுகிறது. அந்த ஊதியம் வேஜஸ்ங்கிற பேர்ல, அந்த சேலரிஸ்ங்கிற பேர்ல வழங்கப்படுகிறது. அப்ப அடுத்து சொல்ல போறாங்க, என்ன சொல்றாங்க? அங்க 2 பேருக்கு இடையில ஒரு ஒப்பந்தம் இருக்கு. என்ன ஒப்பந்தம்? எம்ப்ளாயி பர்ஃபார்ம்ஸ் அக்கார்டிங் டு அசைன்ட் டாஸ்க். ஒப்படைக்கப்பட்ட பணிக்கு ஏற்றவாறு அவர் வேலை செய்ய வேண்டும். அவ்வாறு அவர் செய்யக்கூடிய வேலைக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? ரெமுனரேஷன் இஸ் கிவன். உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. தி எம்ப்ளாயிஸ் ஃபார் டெலிவரிங் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ். மதிப்பு வாய்ந்த சேவைகளை அவர் செய்யும் போது அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. அண்ட் எம்ப்ளாயி மஸ்ட் அபைட். ஒரு பணியாளர் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். எதற்கு? பை த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். அந்த நிறுவன அமைப்பின் விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நம்ம ஸ்கூலு நாங்கெல்லாம் வேலை செய்வோம். அப்ப அந்த ரூல்ஸ் என்ன? காலையில ஸ்கூல் தொடர்றதுக்கு முன்னாடி என்ன? காலை கிளாஸ் 8 மணிக்கெல்லாம் வந்துடணும். சாயந்தரம் 3:30 மணி ரோட்ல எல்லாருமே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்க ஓடக்கூடாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இல்லையா? அதற்கு கட்டுப்பட்டு பணியாளர் நடக்க வேண்டும். அடுத்தது ப்ரொபோசல். அடுத்தது என்ன? ப்ரொபோஷன். ப்ரொபோஷன் என்ன? சிறப்பு தொழில். சிறப்பு தொழில். ஒரு சிறந்த தொழிலை சிறப்பு வாய்ந்த ஒரு தொழிலை செய்யறாங்க. ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அது ப்ரொபோஷன். ஒரு லாயர் இருக்கிறாரு, அவங்க செய்யக்கூடிய தொழில் என்ன? ப்ரொபோஷன். ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, அவங்க என்ன? ப்ரொபோஷன். ஒரு ஆசிரியர் தொழில், ஒரு மருத்துவ தொழில், ஒரு வழக்கறிஞர் தொழில், ஒரு பண்டைய கணக்கர் தொழில், அதுதான் ப்ரொபோஷன். அதுதான் இங்க சொல்றாங்க. ப்ரொபோஷன்ஸ் ஆர் those occupations. Proportions are சிறப்பு. ப்ரொபோஷன் சிறப்பு தொழில் என்பது ஒரு தொழில் சொல்றாங்க. which involve rendering of personal services of a special and expert nature. உயர் கல்வி தகுதியோடு, ஸ்பெஷல் உயர் கல்வி தகுதியோடு, எக்ஸ்பர்ட் நேச்சர் நிபுணத்துவம் கொண்ட சேவையினை இன்வால்வ் ரெண்டரிங். அந்த சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஒரு சேவையை எவர் ஒருவர் செய்கிறாரோ அவர் செய்கின்ற தொழிலுக்கு தான் என்னன்னு பேரு? ப்ரொபோஷன் பேரு. சிறப்பு தொழில் என்று பேர். அதான் சொல்றாங்க. ப்ரொபோஷன்ஸ் ஆர் those occupations which involve rendering of personal services. சொந்த சுயமான சேவைகளை வழங்கக்கூடிய of a special and expert in nature. தான் ஈடுபட்டுள்ள தொழிலில் உயர்கல்வியோடு சிறந்த நிபுணத்துவத்தோடு சேவை செய்யக்கூடிய ஒருவருடைய சேவையே சிறப்பு தொழில் எனப்படும். சிறப்பு தொழில் ப்ரொபோஷன். அடுத்து a proportion is something which is more than a job. சிறப்பு தொழில் என்பது more than a job. ஒரு வேலையை விட மிகவும் சிறந்தது. அதை விட ஒரு படி மேலையா? அதான் சொல்றாங்க. a proportion is something. சிறப்பு தொழில் என்பது என்ன சொல்றாங்க? which is more than a job. ஒரு பணியை விட, வேலையை விட அது ஒரு படி உயர்ந்தது சொல்ற. it is a career for someone who is competent in their respective area. it is a career. இது அவங்களுடைய வேலை. for someone who is competent in their respective area. he is competent. தான் சார்ந்துள்ள துறையில் சிறப்பு வாய்ந்த சேவையை தரக்கூடிய ஒரு பணி அல்லது கேரியர் வேலை. மறக்க டாக்டர் துறையில ஒரு சிறந்தவர்கள். ஒரு லாயர் அவர் வக்கீல் பணியில சிறந்தவர்கள். ஒரு ஆசிரியர் பணியில சிறந்தவர். தான் ஈடுபடக்கூடிய பணியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒருவர் தான் அதான் சொல்றாங்க. a career. a profession is something which is more than a job. It is a career for someone who is competent in their respective areas. அவருடைய துறை சார்ந்த துறையில் ஈடுபட்டு சிறப்பாக பணிபுரியக்கூடிய ஒரு பணிதான். It includes professional activities which are subject to guidelines or codes of conduct laid down by professional bodies. அவர் சார்ந்த துறையில் விதிக்கப்பட்டுள்ள
நீதி நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தை விதிகளுக்கு உட்பட்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றாங்க. இட் இன்க்ளூட்ஸ், இதில் அடங்கி உள்ளதா ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ், சிறப்பு தொழில் நடவடிக்கைகள் which are subject to guidelines. அவர் சார்ந்த துறை என்ன வழிகாட்டு நெறிமுறைகளை சொல்லியுள்ளதோ அதற்கு தகுந்தாமல் நடந்து கொள்ளுங்க. கோட்ஸ் ஆஃப் கான்டக்ட், நன்னடத்தை விதிகள் laid out by professional bodies, அந்த துறை சார்ந்த நிபுணர்களால் வழங்கப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் அந்த சிறப்பு தொழிலை செய்ய வேண்டும். Those engaged in a profession are called professionals. சிறப்பு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன பேரு? சிறப்பு தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்கள் என்று பெயர். And they earn income by charging professional fee. தன்னுடைய தொழிலுக்கு, தான் செய்கின்ற சிறப்பு தொழிலுக்கு கட்டணம் விதித்து அவர் பணம் ஈட்டுகிறார். இதுதான். அப்ப ப்ரொஃபஷன் என்ன? சிறப்பு தொழில். எக்ஸாம்பிள்ஸ் என்ன? டாக்டர், லாயர், டீச்சர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா? ப்ரொஃபஷன். அவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. There should be a systematic body of knowledge. There should be a systematic body of knowledge. அந்த சிறப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் ஒரு சிறப்பு அறிவு பெற்றிருக்க வேண்டும், முறையான அறிவு பெற்றிருக்க வேண்டும். There should be formal acquisition of knowledge by the members. There should be formal முறையான acquisition பெற்றிருக்க வேண்டியது, முறையான அறிவு பெற்றிருக்க வேண்டும். ஒரு டாக்டர் படி ஈடுபட்டிருக்கணும், அந்த டாக்டர் தொழில் படி சிறப்பா தெரிஞ்சிருக்கணும். எனக்கு ஊசி போட தெரிஞ்சது, நானும் வீட்டில் ஊசி போடக்கூடாது, நான் போய் மருத்துவராகிறேன். அப்போ ஒரு மருத்துவத்துறையில் ஈடுபட்டுள்ள ஒரு டாக்டர் மருத்துவத்துறையை பற்றி சிறப்பு தேர்ச்சி பெற்று அறிவு பெற்று இருக்க வேண்டும். அதெல்லாம் இங்க சொல்றாங்க. There should be formal acquisition of knowledge by the members. முறையான அறிவு பெற்றிருக்க வேண்டும். There should be a code of conduct governing the conduct. There should be a code of conduct governing the conduct. Governing the conduct. அந்த சிறப்பு தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்கள் நல்ல நடத்தை விதியோடு நடந்து கொள்ள வேண்டும். கோட் ஆஃப் கான்டக்ட். நெக்ஸ்ட், அண்ட் பிஹேவியர் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் பிஹேவியர் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ், தான் ஈடுபட்டுள்ள சிறப்பு தொழிலில் நன்னடத்தை மிக்கவராக இருக்க வேண்டும். அதனால ஒரு டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் பார்த்த உடனேயும் நடத்தை மீறிய டாக்டரா இருந்தாக்க என்ன செய்வாரு? நம்ம தெரியாம திருட்டு ஊசி போட்டு சீமானம் காட்டுறாங்க இல்லையா? ஐயோ என் கிட்னியை திருட்டான், அதை திருட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. சிறந்த நன்னடத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதான் சொல்றாங்க. There should be a code of conduct governing the conduct and behavior of professionals. தன்னுடைய தொழிலை நடத்துவதில் conduct and behavior of professionals, நன்னடத்தை பெறப்பட்டவராக, நன்னடத்தை விதிகளை மதிப்பவராக இருக்க வேண்டும். Service motive should be uppermost in the minds of people. Service motive, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தான் அப்பர்மோஸ்ட். அப்பர்மோஸ்ட் மேலோங்கி இருக்கணும். இந்த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ரெண்டரிங் ப்ரொஃபஷனல் சர்வீஸ், அந்த சிறப்பு தொழில் செய்யக்கூடியவர்களிடத்தில் என்ன இருக்குதுன்னா சர்வீஸ் மைண்ட் தான் இருக்கணும். அதான் முக்கியமான நோக்கம் இருக்கணும். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய எண்ணம் தான் அவர்களிடம் மேலோங்கி இருக்க வேண்டும். இது முடிஞ்சிருச்சு. இப்ப எம்ப்ளாய்மெண்ட், அடுத்தது ப்ரொஃபஷனல் முடிஞ்சிருச்சா? இன்னும் ஒன்லி ஒன் பிசினஸ். பிசினஸ் என்ன? வணிகம் அல்லது தொழில். பிசினஸ் refers to any human activity undertaken on a regular basis with the object to earn profit through production, distribution, purchase and sale of goods and services. Object to earn profit. ஒரு வியாபாரம் நடத்தி அந்த வியாபாரத்தின் மூலம் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடியதான் பிசினஸ். பிசினஸ் refers, பிசினஸ்னா என்ன? To any human activity, எந்த ஒரு மனித செயல்பாடும் undertaken, நடத்தப்படுகிறது on the regular basis, முறையாக நடத்தப்படுகிறது with the object to earn profit, லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிறது. எப்படி? through, இதன் மூலமாக, through production, உற்பத்தி மூலமாக, through distribution, விநியோகம் மூலமாக, through purchase and sale of goods and services, பொருட்களை வாங்குவதிலும் விற்பதிலும் சேவை செய்வதிலும் ஏதேனும் லாபம் ஈட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு மனித செயல்பாடு தான் பிசினஸ் என்று சொல்லப்படுகிறது. டெஃபினிஷன் சொல்லிருக்கிறார் பாருங்க. Business may be defined as an activity involving regular production or purchase of goods and services for sale, transfer
well and excel with an object of earning profit. With the object of earning profit. अब business में business और ये लोगों लाभ ईट